டாடா ஐபிஎல் 2024 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டாடா ஐபிஎல் ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ் தெளிவாக பார்ப்போம். மேட்ச் நம்பர் 42 ஃப்ரைடே 26 ஏப்ரல் 2024 7:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். வென்யூ ஈடன்ஸ் கார்டன், கொல்கட்டா. அண்ட் இந்த மேட்ச் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அண்ட் ஜியோ சினிமாவில் நேரடியாக பார்க்கலாம். பிச் ரிப்போர்ட். நம்ம பிச் ரிப்போர்ட் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பிச் ரிப்போர்ட் தராங்க. அந்த பிச் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சாதகமாக இருக்கும், டியூ ஃபேக்டர் இருக்கு, செகண்ட் பேட்டிங் சாதகமாக இருக்கும், ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் பண்ணும், ஃபாஸ்ட் பவுலருக்கு அசிஸ்ட் பண்ணும். பட் இதெல்லாம் தாண்டி எல்லா கிரவுண்டுமே ஐபிஎல் 2024ல ஒரு பேட்டிங் பேரடைஸாக தான் இருக்கு. ஸோ யார் பேட் பண்ணாலுமே 200 ரன்னுக்கு மேலே அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிற பட்சத்தில் சேசிங்கும் 200க்கு மேலே அடிச்சு ஜெயிச்சிடுறாங்க. இந்த இடத்துல பந்து வீச்சாளர்களை பொறுத்து 200 ரன்களுக்கு இணையாக இருக்கலாம். ஆடுகளம் பேட்டிங்கிற்கு நன்றாக இருக்கும் மற்றும் பந்து வீச்சாளர்கள் பேட்டர்களை அமைதியாக வைத்துக் கொள்ள மாறுபாடுகளை கொண்டு வர வேண்டும். மாறுபாடுகள்னா வேரியேஷன்ஸ்னா ஸ்லோவா பவுல் பண்றது, ஸ்லோ கட்டர் கொடுக்கறது, யாக்கர் போடுறது, ஷார்ட் பவுன்ஸ் போடுறது, ஷார்ட் பால் போடுறது, இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ். இந்த வேரியேஷன்ஸ் இருந்தா அந்த போலர் என்ன பண்ணலாம்னா அந்த ரன்ஸ் கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரே மாதிரியான பந்துகளை தொடர்ந்து போட்டா அந்த பேட்ஸ்மேன் எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் 200 ரன்ஸுக்கு மேல கொண்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான் இந்த பிச் ரிப்போர்ட்ல நம்ம சொல்ல வர்ற விஷயம். ஸோ வேரியேஷன்ஸ் உள்ள போலர் யாரு அப்படிங்கிறது தான் இந்த மேட்ச்ல நம்ம பார்க்கணும். வேரியேஷன்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ். இப்போ டெயின் பிராவோ சென்னை சூப்பர் கிங்ல நிறைய பால் வேரி பண்ணி போடுவார். 2 வைடு போடுவார், திடீர்னு ஸ்லோவா போடுவார், டைமிங் மிஸ் ஆகி அவுட் ஆவாங்க, கேட்ச் வரும், எட்ஜ் வாங்கும். ஸோ அந்த மாதிரி வேரியேஷன் தான் ஹர்ஷல் பட்டேல் போடுவார். ஸோ பஞ்சாப் கிங்ஸ்ல இந்த மாதிரி நம்ம நிறைய வேரியேஷன்ஸ் உள்ள போலர் யாருன்றது தான் இந்த பிச் ரிப்போர்ட். பட் ஜென்ரலாகவே பேட்டிங்க்கு நல்ல ஃபேவராக இருக்கிற பிச் 200+ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். யார் யாருக்கான பேட்டில்னா ஸ்ரேயஸ் ஐயர், ஷிக்கர் தவான் இவங்களுக்கான ஒரு பேட்டில். ஸோ இதுதான் இந்த பேட்டில். நெக்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் ஈடன் கார்டன், கொல்கட்டா. முதல் இன்னிங்ஸ் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸ் இதோடைய ஆவரேஜான ரன்கள்ஸ் நம்ம தெளிவாக பார்ப்போம். முதல் இன்னிங்ஸ்ல 190 ரன், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 175 ரன்கள் அடிக்கிறாங்க, முதல் இன்னிங்ஸ்ல 190 ரன்கள் அடிக்கிறாங்க. ஆவரேஜான 4 5 இருக்கு. ஆவரேஜான 6 முதல் இன்னிங்ஸ்ல 4, இரண்டாவது இன்னிங்ஸ்ல 3. ஆவரேஜான விக்கெட் லாஸ் முதல் இன்னிங்ஸ்ல 6, இரண்டாவது இன்னிங்ஸ்ல 5. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ்ல 92, இரண்டாவது இன்னிங்ஸ்ல 84. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ்ல 54, இரண்டாவது இன்னிங்ஸ்ல 74. முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 19, இரண்டாவது இன்னிங்ஸ்ல 45, மூணாவது இன்னிங்ஸ்ல 35, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 35. ஸ்பின்னுக்கு சுழற்பந்து வீச்சாளர் இரண்டாவது இன்னிங்ஸில் 28. இதுதான் கீ பாயிண்ட்ஸ் ஈடன் கார்டன், கொல்கட்டா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் இது எல்லாமே ஆவரேஜான 4 6. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளோ ஆவரேஜான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கும், செகண்ட் போலிங்ல எவ்வளோ கிடைக்கும், ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும், ஸ்பின்னுக்கு எவ்வளோ கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் ஃபார் ஈடன் கார்டன், கொல்கட்டா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான சில இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஷாஷாங்க் சிங் ஸ்கோர் 238 points in 3 matches. இது ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல 3 மேட்ச்ல 238 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆஸ்டோஸ் சர்மா ஸ்கோர் 199 points in 3 matches. இவரும் 199 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. சுனில் நரேன் ஸ்கோர் 536 points in 4 matches. ஆண்ட்ரூ ரஷல் ஸ்கோர்ட் in 251 points in 4 matches. And சுனில் நரேன் bowling best figure in Kolkata ஈடன் கார்டன்ஸ்ல 5 for 19 பெஸ்ட் போலிங் ஃபிகர்ஸ். அதே மாதிரி ஒரு 109 ரன்கள் அடிச்சிருப்பாரு 56 பால்ல அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல் ஏப்ரல் 14, 2024. அதே மாதிரி சுனில் நரேன் மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட் டேக்கர் இன் ஈடன் கார்டன் 62 விக்கெட் ஓவராலா எடுத்திருக்கிறாரு. ஹையஸ்ட் ஸ்கோர் 287 for 3 பெங்களூர் ஹைதராபாத் 15 ஏப்ரல் 2024. and highest chase 181 for 3 as Rajasthan 24 May 2022. இதெல்லாம் தான் ஈடன் கார்டன்ஸ்ல மெயின் திங்ஸ். அப்புறம் பிலோ ஸ்கோர் 150க்கு குறைவா 27 ஆட்டங்களும் 19 ஆட்டங்கள் 150லேருந்து 129 ஸ்கோருக்குள்ள 19 தடவையும் 170லேருந்து 189 27 போட்டிகளும் அபோவ் 190க்கு மேல் 17 போட்டிகளும்
17 முறை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுதான் T20 ஸ்கோரிங் பேட்டர்ன்ஸ். இப்போ எல்லாமே இந்த above 17 அண்ட் ஸ்கோர் 170 to 189 தான் கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த ஸ்கோர்ஸ்லாம் இருக்க வாய்ப்புகள் மிக 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 குறைவு. நெக்ஸ்ட் லாஸ்ட் 4 மேட்சஸோட ஃபியூ ஸ்கோர் கார்டு சம்மரி பார்ப்போம். இது வந்து மார்ச் 23, 2024 கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 208 ரன்கள் 7 பேர் அவுட்டு 20 ஓவர். சன்ரைசர் ஹைதராபாத் 204 ரன்கள் 7 பேர் அவுட்டு 20 ஓவர். முதல் இன்னிங்ஸில் வேகப்பந்துக்கு 4 விக்கெட்டும் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு 3 விக்கெட்டுகளும், இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும் விழுந்திருக்கு. ஓவரால் ஸ்பின்னு வந்து 6 விக்கெட்டும் ஃபாஸ்ட் வந்து 9 விக்கெட்டும் விழுந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஸ்கோர் கார்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோரிங் பேட்டர்னா தான் இருக்கு. இது நம்ம ஸ்கோர் கார்டோட பார்ப்போம், யார் யாரெல்லாம் எவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, என்ன மாதிரி இப்போ போலர் விக்கெட் எடுத்திருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து ஹை ஸ்கோரிங் வென்யூ. அந்த T20 ஸ்கோரிங் பேட்டர்ல above 190ல இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்துடுச்சு. ஏப்ரல் 14, 2024 லக்னோ சூப்பர் ஜெயின் அண்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண லக்னோ 161 ரன்களுக்கு 7 விக்கெட் அண்ட் 20 ஓவர். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 15.4 ஓவர்ல 162 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இதுல முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டும், இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 0 விக்கெட்டும் விழுந்திருக்கு. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 8 விக்கெட் வித்தியாசத்துல கொல்கட்டா வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல கொல்கட்டா 4 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இது வந்து பிலோ 150 to 169 அந்த ஸ்கோரிங் பேட்டர்ன்ல இது வருது. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஏப்ரல் 16, 2024 இது வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் முதல்ல பேட் பண்ணாங்க 223 6 விக்கெட்டுகளை இழந்து. அப்புறம் ராஜஸ்தான் ராயல் வேற லெவல்ல பின்னி படல் எடுத்து அந்த மேட்சை முடிச்சிட்டாங்க 20 ஓவர்ல. முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும், இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 4 விக்கெட்டும் விழுந்திருக்கு. இங்க வந்து ஸ்பின்னு 2 விக்கெட் விழுந்திருக்கு, இங்க வந்து ஸ்பின்னு 6 விக்கெட் விழுந்திருக்கு, இங்க வந்து ஸ்பின்னு 5 விக்கெட் விழுந்திருக்கு. ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் விழுந்திருக்கு. இந்த இடத்துல ஃபாஸ்ட் வந்து 7 விக்கெட் விழுந்திருக்கு. அப்புறம் ஏப்ரல் 21, 2024 இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 222 கல்கட்டா நைட் ரைடர்ஸ் 222 for 620 ஓவர்ஸ். ராயல் சேலஞ்சர் பெங்களூர் ரொம்ப பாவமான ஒரு டீமா இருக்கு. 1 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. இவங்க 10 ரன் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அந்த ரன் அவுட் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அந்த ரன் அவுட்டால 1 ரன்ல தோத்துருப்பாங்க, இல்லைன்னா மேட்ச் டிராவ் ஆயிருக்கும். சூப்பர் ஓவர் எதிர்பார்த்திருக்கலாம். முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 0 விக்கெட்டும், இரண்டாவது இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் வேகப்பந்துக்கும் 4 விக்கெட் சுழற்பந்து வீச்சாளருக்கும் போயிருக்கு. இங்க ஓவராலா 4 விக்கெட் ஸ்பின்னு, இங்க 12 விக்கெட் ஃபாஸ்ட், இங்க 7 விக்கெட் ஃபாஸ்ட், இங்க 2 விக்கெட் ஸ்பின்னு, இங்க வந்து 8 விக்கெட் ஃபாஸ்ட், இங்க 5 விக்கெட் ஸ்பின்னு, இங்க 9 விக்கெட் ஃபாஸ்ட், இங்க வந்து 6 விக்கெட் ஸ்பின்னு. ஸோ எதிர் டீமை பொறுத்து தான் இங்க ஸ்பின்னு ஃபாஸ்ட் இல்லை. ஆனால் ஃபாஸ்ட் எல்லாமே ஆவரேஜா நல்லா ஒர்க் ஆகுது. ஃபாஸ்ட் தான் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஓவரால் ஃபாஸ்ட்டுக்கு 36 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 17 விக்கெட்டும் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் ஈடன் கார்டன்ஸ்ல பார்ப்போம். முக்கியமானது ஆண்ட்ரூ ரஷல் ஸ்கோர்ட் 64 ரன் 2 விக்கெட்ஸ் அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச். அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன் 63 ரன் அடிச்சிருக்காரு, 8 சிக்ஸஸ் இன் எ ரோ. பிலிப் சால்ட் 89 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் ஸ்டார்க் 3 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. சுனில் நரேன் 109 ரன் இந்த வெனியூல அடிச்சிருக்காரு. அட் த சேம் டைம் ஜாஸ் பட்லர் ஒரு 106 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் சால்ட் 48 ரன் அடிச்சிருக்காரு. ஷேயஸ் ஐயர் 50 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ ரஷல் 3 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இந்த கிரவுண்டோடைய முக்கியமான அம்சங்கள். அப்போ ஆண்ட்ரூ ரஷலை மஸ்டா பிக் பண்ணலாம், சுனில் நரேன் மஸ்டா பிக் பண்ணலாம், அதுக்கப்புறம் சால்ட்டை பிக் பண்ணலாம். ஸோ இந்த 3 பிளேயர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ல ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காங்க. சால்ட், ரஷல், நரேன் 3 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் டோட்டலா 32 மேட்ச், 21 கொல்கட்டா அண்ட் பஞ்சாப் 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. கிங்ஸ் 11 பஞ்சாபுடைய பாசிபிள் பிளேயிங் 11 ஷிகர் தவான், ரயில் ரோஸ், பிரபு சிம்ரன் சிங், சாம் கரன், லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, ஷாஷாங்க் சிங், ஹர்ஷல் பட்டேல், கேசிகோ ரபாடா, ஹர்ஷதீப் சிங், ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் ஆஸ்டோஷ் சர்மா. இப்போ இன்னிங்ஸ் யார் ஓபன் பண்றாங்கன்னா ஷிகர் தவான் விளையாடுறது இல்லை, அதுக்கு பதில் யார் விளையாடுறாங்கன்னா சாம் கரன் அண்ட் பிரபு சிம்ரன் சிங் ஓபன் பண்றாங்க. இவர் ரயில் ரஷோ ஃபர்ஸ்ட் டவுன் இறங்குறாரு. இவர் வந்து பேட்ஸ்டோக்கு பதிலாக உள்ள வந்திருக்காரு. சப்போஸ் இவர் இல்லை அப்படின்னா பேட்ஸ்டோ உள்ள வருவாரு. அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, ஷாஷாங்க் சிங், ஆஸ்டோஷ் சர்மா, அப்புறம் ஹர்ஷல் பட்டேல், ரபாடா, ஹர்ஷதீப் சிங், ஹர்ப்ரீத் பிரார் வராங்க.
நெக்ஸ்ட் பஞ்சாபுடைய லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா ஐபிஎல் 2024 ஆஸ்டவ் சர்மா 5 மேட்ச் விளையாடி 159 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஷாஷா சிங் 8 மேட்ச் விளையாடி 195 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிரபு சிம்ரன் சிங் 8 மேட்ச்ல 154 ரன்கள். அண்ட் சாம் கரன் 8 மேட்ச்ல 11 விக்கெட். அண்ட் லாஸ்டா வந்து ஹர்ஷல் பட்டேல் 8 மேட்ச்ல 13 விக்கெட். ஸோ லீடிங் விக்கெட்ல இவர் ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்காரு. அதே மாதிரி லீடிங் ரன்ல ஷாஷா சிங் ஃபர்ஸ்ட் இதுவா இருக்காரு. ஸோ அப்போ இந்த ரெண்டு பிளேயருமே வேரியேஷன் உள்ள போலர் தான் இங்க வந்து ஒர்க் ஆகும் அந்த பிச்சு. அப்போ ஹர்ஷல் பட்டேல் வேரியேஷன் நிறையவே இருக்கு. ஸோ போலிங்ல இவரை கண்டிப்பா பிக் பண்ணலாம். அதே மாதிரி ஷாஷா சிங் வந்து பேட்டிங்ல இவர் தான் டாப் லீடிங்ல இருக்காரு. ஸோ இவரையும் பிக் பண்ணலாம். மீதி எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுவோம். ஷிக்கர் தவான் 8 விக்கெட் 30 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூல 33 ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் அவர் விளையாடல. லாஸ்ட் 2 மேட்சா விளையாடல. அது சாம் கரன் தான் விளையாடுறாரு. அடுத்தது ஜானி பேஸ்டோ கிடையாது. ரயல் ரஷ்யோ 3 பால் 1 ரன் அவுட் ஆயிருக்காரு. அதே மாதிரி 7 பால்ல 9 ரன், அப்புறம் 3 பால்ல 1 ரன். ஸோ ஆக மொத்தம் 9 + 1 10 ரன். எத்தனை பால்ல? 10 பால்ல 7 பால் 3 பால் 10 பால்ல 10 ரன் அடிச்சிருக்காரு 2 மேட்ச்ல ரயில் ரசோ. ஸோ ரயில் ரசோ நல்ல பிளேயர். சப்போஸ் லைன் சப்போர்ட்ல இருந்தாலும் ரிஸ்கியா இவரை ட்ரை பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நம்ம போடலாம். ஏன்னா பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருப்பார். ஒரு மேட்ச் 9 ரன், ஒரு மேட்ச் 1 ரன். அப்போ அடுத்த மேட்சும் ஒரு 5 ரன்ல அவுட் ஆனாலும் பரவாயில்ல. பட் வந்து ஒருவேளை 80-90 ரன் அடிச்சிட்டாருன்னா உங்களோட கிராண்ட் லீக் 1 மேன் ஆர்மி ஷோ. இந்த 1 மேன் ஆர்மி ஷோல ரயில் ரஷோ கண்டிப்பா பிக் பண்ணுங்க. ஒரு 4 டீம்னா ஒரு டீம் கம்பல்சரி பிக் பண்ணுங்க. சாம் கரன் 8 விக்கெட்ல 7 மேட்ச் 119 ரன்கள் 39 ஆவரேஜ் 4 விக்கெட். அண்ட் வெனியூல ஒரு மேட்ச் 4 ரன் 0 விக்கெட். ஸோ வெனியூல ஒரு புவர் பெர்ஃபார்மராக தான் இருக்காரு ஈடன் கார்டன் கொல்கட்டாவில். ஜிதேஷ் சர்மா 2 மேட்ச் 42 ரன் 21 ஆவரேஜ். இங்க வந்து ஒரு மேட்ச் 21 ரன் 21 ரன் ஆவரேஜ். ரீசெண்டா பாத்தீங்கன்னா 13, 19, 29 இவர்கிட்ட ஒரு பெருசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. ஷிகந்தர் ராசா நாட் பிளே. ஸோ இவரை ஸ்கிப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஷாஷா சிங் வந்து 2 மேட்ச் 11 ரன் அண்ட் வெனியூல விளையாடுனதில்ல. லாஸ்டா பாத்தீங்கன்னா 41, 61, 21 நாட் அவுட், 61 நாட் அவுட், 41. ஸோ இப்போ 8 ரன் அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஹர்ப்ரீத் பிரார் 3 மேட்ச் 1 விக்கெட் அண்ட் 1 மேட்ச் 1 விக்கெட். இவர் வந்து ரொட்டேஷன்ல 50-50ல ஏதாவது ஒரு மேட்ச் நீங்க பயன்படுத்தலாம். ஹர்ஷல் பட்டேல் ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. அண்ட் 12 மேட்ச் 13 விக்கெட், 4 மேட்ச் 3 விக்கெட். இந்த கிரவுண்ட் வந்து இவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணலாம். கேசிகௌர் ரபாடா 9 மேட்ச்ல 12 விக்கெட், 2 மேட்ச் 4 விக்கெட். இவரும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். வெனியூலையும் நல்ல ஆவரேஜ் இருக்கு அண்ட் 8 விக்கெட்லையும் நல்ல ஆவரேஜ் இருக்கு. ஸோ மேட்சை விட அதிகமான விக்கெட்டுகள் தான் அவருக்கு இந்த வெனியூலையும் 8 விக்கெட்லையும் இருக்கு. அர்ஷதீப் சிங் 8 விக்கெட்ல 8 மேட்ச் 8 விக்கெட் அண்ட் வெனியூல ஒரு மேட்ச் 0 விக்கெட். இவரை இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராகுல் சகர் இப்போ ரீசெண்டாக விளையாடுறதில்ல. ஆனால் வெனியூல 2 மேட்ச் 3 விக்கெட், 9 மேட்ச் 14 விக்கெட். பிரபு சிம்ரன் சிங் இவர்கிட்ட இருந்து ரீசெண்டான ஃபார்ம் எதுவும் சரியில்லை. 35, 0, 10, 4, 35 இந்த மாதிரி தான் ஆடுறாரு. 35க்கு அப்புறம் 4, 10, 0. இப்போ 35 அடிச்சிட்டாரு. ஒரு ரிஸ்கி பிளேயர் தான். ட்ரம்ப் கார்டு பிக்கா இவர் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஷிகர் தவான் செகண்ட் பேட்டிங், ஜானி பேஸ்டோ செகண்ட் பேட்டிங், பிரபு சிம்ரன் சிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங், சாம் கரன் போத் இன்னிங்ஸ், லிவிங்ஸ்டன் both innings, Shasha Singh both, Harpreet Brar second bowl, Harshal Patel both innings, Rabada both innings, Rahul Chahar second bowling, Arshdeep Singh both and Jitesh Sharma first batting. This is the innings wise performance for Kings 11 Punjab. அண்ட் பஞ்சாபுடைய பவர் பிளே ஓவர்ஸ் பாருங்க யார் யாரெல்லாம் இப்படி போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். சாம் கரன் 6வது ஓவர் போட்டிருக்காரு. அதோட 15வது ஓவர் போட்டிருக்காரு. ஹர்ஷதீப் சிங் 2வது ஓவர் 4வது ஓவர் இனிஷியல் பவர் பிளேல போடுறாரு. அந்த லாஸ்ட் ஒரு ஓவர் 20வது ஓவர் டெத் ஓவர் போடுறாரு. அண்ட் ரபாடா ஃபர்ஸ்ட் ஓவர், 3rd ஓவர், 11th ஓவர், 18th ஓவர். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும்னா ஹர்ஷதீப் சிங் 20வது ஓவர் போடுறாரு, விக்கெட்டுகள் விழ வாய்ப்பு இருக்கு. 2 and 4 போடுறாரு. அதேமாதிரி ரபாடா 1 and 3 போடுறாரு, 18th போடுறாரு. ஸோ இதனால இந்த ரபாடாவும் ஹர்ஷதீப் சிங்கும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா நம்ம கொண்டு போகணும். இன் பவர் பிளே ஓவர்ஸும் போடுறாங்க, டெத் ஓவர்ஸும் போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெத் ஓவர்ஸ்ல பாருங்க ஹர்ஷல் பட்டேல் 5வது ஓவர் போடுறாரு, 6வது ஓவர் போடுறாரு, அதோட 19வது ஓவர் போடுறாரு. அதே மாதிரி ஹர்ஷதீப் சிங் ரபாடாவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவங்க 1 and 2, 3 and 4 மாத்தி போடுறாங்க. இதுதான் டெத் ஓவர்ஸ்க்கான போலிங். ஹர்ஷல் பட்டேல் 19வது ஓவர், 18வது ஓவர், 17வது ஓவர் இந்த மாதிரி ஏரியாஸ்ல போடுவாரு. ஸோ டெத் ஓவர்ல விக்கெட் எடுக்கும். எச் பட்டேல், ஏ சிங், ரபாடா இந்த 3 பிளேயர் மஸ்ட் பிளேயரா இருப்பாங்க. சாம் கரன், லிவிங்ஸ்டன்லாம் பார்ட் டைம் போலரா உள்ள வருவாங்க. ஹர்ப்ரீத் பார்லாம் பார்ட் டைம் போலரா 6th ஓவர், 8th ஓவர், 10th ஓவர், 9th ஓவர்
ரன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அவங்கள வச்சு ரொட்டேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிளேயர் பேட்டில் ஷிகர் தவான் மிச்சல் ஸ்டார் கிட்ட ஒரு தடவையும் ரஷல் கிட்ட ஒரு தடவையும் சுனில் நாராயண் கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. இங்க ரிப்பீட்டடா வர பிளேயர் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ரிப்பீட்டடா வருவார், மிச்சல் ஸ்டார்க்கு ரஷல் வந்து வருவார். ஸோ நம்ம நிறையனையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11 பிலிப் சால்ட், சுனில் நரேன், ஏ ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், ஆண்ட்ரூ ரஷல், எச் ராணா, மிச்சல் ஸ்டார்க் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. அண்ட் வைபவ் ஆர்ஆரா லாஸ்ட் மேட்ச் வந்து சுயா சர்மா விளையாடினாரு. கேகேஆருடைய பிளேயர் ஸ்டேட்ஸ் லீடிங் பெர்ஃபார்மர் டாடா ஐபிஎல் 2024 சுனில் நரேன் 7 மேட்ச் 286 ரன், பேட்டிங்ல நல்ல கான்ட்ரிபியூஷன். ஸ்ரேயஸ் ஐயர் 7 மேட்ச் 190 ரன்கள். பிலிப் சால்ட் 7 மேட்ச் அண்ட் 249 ரன்கள். சுனில் நரேன் 7 மேட்ச் 9 விக்கெட் அண்ட் எச் ராணா அர்ஷத் ராணா 6 மேட்ச் 9 விக்கெட். ஸோ இதுல இருந்து மெயின் பிளேயர் சுனில் நரேன் போலிங் பிளஸ் பேட்டிங் ரெண்டுத்திலுமே இருக்காரு. பிலிப் சால்ட் ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் நல்லா விளையாடுறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் எப்பயாவது அடிக்கிறாரு. அர்ஷித் ராணா ஒரு கன்சிஸ்டன்டான விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அந்த 5 பேரையும் சேர்ந்த மாதிரி ஒரு டீம்ல வந்து நீங்க டீம் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிலிப் சால்ட் 8 விக்கெட்ல 2 மேட்ச் 47 ரன்கள், 47 ஆவரேஜ், ஒரு மேட்ச் நாட் அவுட். 4 மேட்ச் 201 ரன்கள், 67 ரன் ஆவரேஜ். ஸோ 48 அடிச்சிருக்காரு, 10 89 0. ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ்ல ஒரு பயன்படுத்துங்க. ஒரு 4 டீம்ல 2 டீம் எடுங்க, 2 டீம் எடுக்காதீங்க. சுனில் நரேன் 8 விக்கெட்ல 24 மேட்ச் 185 ரன், 33 விக்கெட். 56 மேட்ச்ல 67 விக்கெட்டுங்க, 24 மேட்ச்ல 33 விக்கெட்டுங்க. ஸோ வெனியூல பாருங்க 473 ரன்னு, 67 விக்கெட். ஸோ மஸ்ட் பிக்கா கொண்டு போங்க. ஏ ரகுவன்ஷி இவர் நல்ல ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிளேயர் அண்ட் 8 விக்கெட்ல விளையாடல. பட் வெனியூல 3 மேட்ச் 40 ரன் 13 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் ரீசெண்டா வந்து ஒரு 20 30 50 ஒரு சில மேட்சஸ்ல அடிக்கிறாரு. ரிஸ்கி டீம்ல இவரை நம்ம கொண்டு போகலாம். ஸ்ரேயஸ் ஐயர் 8 விக்கெட்ல 12 மேட்ச் 324 ரன் அடிச்சிருக்காரு, 29 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனியூல 9 மேட்ச் 196 ரன்கள் அண்ட் 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல மட்டும்தான் 50, மீதி 38 34. ஸோ இது வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் நாக்ஸ் வந்து இவர் ஆடல. ஸோ அதுதான் நம்ம பார்த்துக்கணும். இந்த 50ல வந்து மேபி வைஸ் கேப்டனாக வந்திருக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் இவர் வந்திருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஸ்கோர் கார்டில் பார்ப்போம். வெங்கடேஷ் ஐயர் 4 மேட்ச் 115 ரன், 28 ஆவரேஜ் அண்ட் வெனியூல புவர் பெர்ஃபார்மர். இவர் இது வரைக்கும் பெர்ஃபார்மே பண்ணல இந்த டாடா ஐபிஎல் 2024. இவர் வந்து எடுக்கிறதே ஒரு ரிஸ்கி தான். ரிங்கு சிங்க்கு வாய்ப்பே கிடைக்கல. மோஸ்ட்லி கிடைச்சாலும் ஒரு 20 ரன் 25 ரன் தான் அடிக்கிறாரு. 8 விக்கெட் நேருக்கு நேர் மோதும் போது 3 ஆட்டங்கள்ல 25 ரன்கள், 25 ஆவரேஜ் அண்ட் வெனியூல அந்த ஸ்டேடியம்ல 16 மேட்ச் 377 ரன், 47 ரன் ஆவரேஜ் இங்க நல்லா இருக்கு. அண்ட் ரீசெண்டா 20 24 இப்படிதான் அடிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஆண்ட்ரூ ரஷல் ஒரு மஸ்ட் பிக். 40 மேட்ச் 98 ரன், 908 ரன், 37 விக்கெட் அண்ட் 14 மேட்ச் 15 விக்கெட். ஸோ அவர் கிடைக்கிற மேட்ச் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வர்றாரு. ரமன்தீப் சிங் 8 விக்கெட் விளையாடல. வெனியூல 4 மேட்ச் 60 ரன், 60 ஆவரேஜ் அண்ட் 24 ரன் லாஸ்ட். ரீசெண்டா வந்து ஒரு சுமாரான ஆட்டங்கள் தான், ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் இவர் அடிக்கிறாரு. மிச்சல் ஸ்டார்க் 4 மேட்ச் 7 விக்கெட், 5 மேட்ச் 5 விக்கெட். இவர் வந்து வெனியூல ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ரொட்டேஷன் முறையில் அவர் எடுக்கலாம். வருண் சக்கரவர்த்தி ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. 12 மேட்ச்ல 16 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் வந்து மஸ்ட் பிக் அண்ட் 7 மேட்ச்லயும் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் வந்து டிஃபால்ட் பிக்கா இருப்பாரு. அர்ஷத் ராணா ஒரு மேட்ச் 2 விக்கெட், வெனியூல விளையாடல, பட் ஒரு நல்ல பிளேயர். ஸோ இவரை எடுத்தீங்கன்னா நம்ம மிச்சல் ஸ்டார்க்கை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஸ்ரேயஸ் சர்மா ஒரு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. அந்த ஒரு மேட்ச்ல கூட அவர் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. 0 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் விளையாடும் போது 0 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பவர் பிளே ஓவர் வருண் சக்கரவர்த்தி 4வது ஓவரே போடுறாரு, பவர் பிளேலே போடுறாரு. அப்புறம் 9வது ஓவர் போடுறாரு, அப்புறம் 16வது ஓவர் போடுறாரு, அப்புறம் 17வது ஓவர் போடுறாரு. ஸோ டெத்லயும் ஆல்மோஸ்ட் உள்ள வராரு. அர்ஷித் ராணா பாருங்க 1 and 3 டிஃபால்ட்டா போடுறாரு, விக்கெட்டுகள் விழும். அதே மாதிரி 16-18ல டெத் ஓவர்ல போடுறாரு. மிச்சல் ஸ்டார்க் 2வது, அதுக்கப்புறம் 6வது, அதுக்கப்புறம் 20வது பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி இவர் இருக்காரு. இவர்கிட்ட ரீசெண்டா நல்ல ஃபார்ம் இல்லை, எப்ப வேணாலும் ஃபார்முக்கு வரலாம். அண்ட் சுயேஷ் சர்மா வந்து 8வது ஓவர் 10வது ஓவர் அவருடைய கோட்டாவா இங்கே முடிச்சிட்டாங்க. இவர்கிட்ட இருந்து விக்கெட்டுகள் விழல பவர் பிளே ஓவர்ஸ்ல. அண்ட் டெத் ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல ஆண்ட்ரூ ரஷல்
12, 14, 19. சுனில் நரேன் 5, 7, 11, 13. ஸோ தொடர்ந்து நடுவில் இன்டர்வல்ஸை கொடுத்து இவர் இந்த சுனில் நரேன் விக்கெட் எடுக்கும்போது ஆப்போனன்ட் டீம் பஞ்சாப் வந்து ஃபுல் கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. லோயர் மிடில் ஆர்டர் ஓப்பனிங்லேருந்து யாராவது விளையாடிட்டு இருந்தாங்கன்னா எல்லாமே வந்து ஃபார்ம் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ சுனில் நரேன் 5, 7, 11, 13. டெத் ஓவரில் போடக்கூடியது ஆண்ட்ரூ ரஷல் 19வது ஓவர், மிச்சல் ஸ்டார்க் 20வது ஓவர் அண்ட் அர்ஷித் ராணா 18 அண்ட் 16வது ஓவர். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம டீம் போடணும். 17வது ஓவர் வருண் சக்கரவர்த்தி போடுறாரு. லாஸ்ட் 5 ஓவர் இவங்க தான் போடுறாங்க. ஆண்ட்ரூ ரஷல், அப்புறம் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் அர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. லாஸ்ட் ஒரு 5 ஓவர் இவங்க தான் ரொட்டேட் பண்றாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் சாம் கரன் கிட்ட ஒரு தடவை ஓட்ட இருக்காரு. சுனில் நரேன், ஏ சிங் ஒரு கிட்டையும், ரபாடா கிட்ட 2 தடவையும், நிதிஷ் ராணா நரேன் கிட்ட ஒரு தடவை, ஆண்ட்ரூ ரஷல், சாம் கரன் அண்ட் ரபாடா அண்ட் ஹர்ஷதீப் சிங் கிட்ட ஒரு தடவையும், வெங்கடேஷ் ஐயர் ரபாடா கிட்டையும் ஹர்ஷதீப் சிங் கிட்டையும் ஒவ்வொரு தடவை ஓட்டே இருக்காரு. அண்ட் இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ், சால்ட் 2வது பேட்டிங், சுனில் நரேன் போத் இன்னிங்ஸ், வெங்கடேஷ் ஐயர் போத் இன்னிங்ஸ், ஸ்ரேயஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் பேட்டிங், ரிங்கு சிங் செகண்ட் பேட்டிங், ரமன்தீப் சிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் and Andrew Russell both innings, Vaibhav Arora second bowling, Mitchell Starc first, Varun Chakravarti second, Ashit Rana both innings. இப்போ ஸ்கோர் கார்டுக்குள்ள போலாங்க. இங்க தாங்க விஷயமே இருக்கு. இது என்னைக்கு நடந்த மேட்ச்? மார்ச் 23, 2024 பிரீமியர் லீக் 2024. வெனியூ வந்து ஈடன் கார்டன்ஸ், கொல்கட்டா. இந்த கொல்கட்டால பிலிப் சால்ட் ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் 54 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதோட ரமன்தீப் சிங் ஒரு 35 ரன் அடிச்சிருக்காரு. ரிங்கு சிங் ஒரு 20 ரன் அடிச்சிருக்காரு. ஆண்ட்ரூ ரஷல் அடிச்சிருக்காரு. ஸோ ஆண்ட்ரூ ரஷல் ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. சால்ட் வந்து 1/2 மாதிரி 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிப்பாரு. ஸோ இந்த இடத்துல நரேன் அடிப்பாரு. மீதி யாருமே வந்து இந்த பிளேயர் யாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு மேட்ச் 50 அடிச்சாரு, அவ்வளவுதான். நிதிஷ் ராணா. ஸோ இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் போலிங் பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் 0-0, டி நடராஜன் 3 விக்கெட், கமின்ஸ் ஒரு விக்கெட், மார்க்கண்டே ஒரு விக்கெட். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஃபால் ஆஃப் விக்கெட் எத்தனாவது ஓவர்ல எல்லாம் விழுந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 2வது ஓவர்ல ஒரு விக்கெட்டும், 3.3ல ஒரு விக்கெட்டும், 3.5ல ஒரு விக்கெட்டும், 7.3ல ஒரு விக்கெட்டும், 12.1, 13.5, 19.1. இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, பவர் பிளேல ஒரு 3 விக்கெட் விழுது. ஸோ அதெல்லாம் மைண்ட் செட் பண்ணணும். டெத் ஓவர்ல ஒரே விக்கெட் தான் விழுது. ஸோ அப்போ பவர் பிளே 3 ஓவர்ல விக்கெட்டு விழுந்திருக்கு. ஸோ அப்போ பவர் பிளே போலரை நம்ம ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு முதல் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும் பொழுது. அப்படிதான் இந்த கிரவுண்டு இருக்கு. ஸ்கோர் கார்டு நமக்கு அதுதான் சொல்லுது. செகண்ட் பேட்டிங் பார்ப்போம். செகண்ட் பேட்டிங்ல 204. இந்த இடத்துல யார் யார் விக்கெட் எடுத்திருக்காங்க? 32 ரன் மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா 32, ராகுல் திரிபாதி 20, ஏடன் மார்க்ரம் 18, ஆண்ட்ரூ என்ரிக் லாசன் 63, ரஷல் 15, அர்ஷித் ராணா 16. ஸோ இந்த இடத்துல அர்ஷித் ராணா 2 விக்கெட்டு, இங்க ஒரு விக்கெட் சேர்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு, ரஷல் 2 விக்கெட்டு, சுனில் நரேன் 1, சக்கரவர்த்தி 1. இதெல்லாம் போலிங் டிபார்ட்மெண்ட். போலிங்ல பாத்தீங்கன்னா தெரியும், அர்ஷித் ராணா 3, வருண் சக்கரவர்த்தி 1, சுனில் நரேன் 1, ஆண்ட்ரூ ரஷல் 2. ஸோ ஆண்ட்ரூ ரஷல் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் அண்ட் சுனில் நரேன் ஒரு விக்கெட் எடுத்தாலும் ட்ரீம் டீம்ல வருவாரு. அர்ஷித் ராணாவும் நல்ல பிளேயர். ஸ்டார்க் வந்து அவருடைய 24 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பண்ணல. இப்போதைக்கு ஒரு 20 lakh rupeesக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 24 lakhs crores இன்னும் அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. சுயேஷ் சர்மா 2 ஓவர் போட்டு 0-0ல முடிச்சிட்டாரு. இங்க 2வது இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்க விக்கெட் அதிகமா விழுந்திருக்குன்னா, இந்த டெத் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. அப்ப டெத் ஓவர்ல போடக்கூடியது ரஷல், அர்ஷத் ராணா. இவங்க 2 பேரும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போலரா டெத் ஓவர்ல இருக்காங்க. அடுத்ததா பார்க்க போறது லக்னோ சூப்பர் ஜெயண்ட் எப்படி இந்த கிரவுண்ட்ல விளையாடி இருக்காங்கன்னு பாக்குறோம். இங்க வந்து டிகாக் 10 ரன் அண்ட் வைபவ் அரோரா 9 ரன்கள். அதுக்கப்புறம் இங்க பார்ப்போம், ஸ்டார்க் ஒரு விக்கெட்டு, ஸ்டார்க் ஒரு விக்கெட்டு, ஸ்டார்க் ஒரு விக்கெட். ஸ்டார்க்கு 3 விக்கெட் இந்த மேட்ச்ல எடுத்திருக்காரு. அப்போ ஸ்டார்க் எடுக்கும்போது அர்ஷத் ராணா காணும். ஸோ சுனில் நரேன், சக்கரவர்த்தி, ஆண்ட்ரூ ரஷல், வைபவ் அரோரா மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்திருக்காங்க. ரமன்தீப் சிங் கேட்ச் பொசிஷனில் இருக்காரு. ரகுவன் சிங் ஓகே சால்ட்டு கேட்ச் பொசிஷனில் இருக்காரு. நரேன் இருக்காரு. இங்கே ஆடினது பூரன் லோயர் மிடில் ஆர்டர் ஆடி இருக்காங்க அண்ட் ராகுல் ஆடி இருக்காரு.
இங்கே வந்து ஸ்டார்க் ஒரு 3 விக்கெட்டும், வைபவ் அரோரா 1 விக்கெட்டும், நரேன் 1 விக்கெட்டும், சக்கரவர்த்தி 1 விக்கெட்டும், ரஷல் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது இன்னிங்ஸில் அவங்க அடித்த டீம் ஸ்கோர் பாருங்க. நூற்றி 62க்கு 2 பேர் அவுட்டு, 15.4 ஓவர் ஓப்பனிங்லேயே முடிச்சிட்டாங்க. இதில் விளையாடுனது பிலிப் சால்ட்டும் ஸ்ரேயஸ் ஐயரும். இதில் ஷமர் ஜோசப், ஃபாஸ்ட் மோஷின் கான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வேற யாரும் விக்கெட்டுகள் எடுக்கல. இங்கே சால்ட் வந்து 10 ரன்னுக்கு அவுட்டு, சுனில் நரேன் 109 ரன்கள், ரகுவன்ஷி 30 ரன்கள், மீதி எல்லாமே ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ சுனில் நரேன் ஒரு மஸ்ட் பிளேயர். அண்ட் ரஷல் 13 ரன். ரஷல் இங்கே ஏதாவது விக்கெட் எடுத்திருக்காரான்னு பார்ப்போம். இங்கே ஏதாவது விக்கெட், ரஷல் எங்கே இருக்காரு? ஓகே, ரஷல் ஏதாவது விக்கெட் எடுத்திருக்காரான்னு பார்ப்போம். ரமன்தீப் சிங் 1 ரன், வெங்கடேஷ் ஐயர் 1 ரன். இங்கே வந்து 5 விக்கெட் விழுந்திருக்கு. போல்ட்டு, ஆவேஷ் கான் அண்ட் குல்தீப் சென். ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்ப்போம். ரஷல் எங்கே இருக்காரு? நரேன் 1 விக்கெட், சக்கரவர்த்தி 1 விக்கெட், சக்கரவர்த்தி 1 விக்கெட், நரேன் 1 விக்கெட், அர்ஷத் ராணா, வைபவ் அரோரா. இந்த ஒரு மேட்ச் தான் வந்து ரஷல் வந்து பர்ஃபார்மே பண்ணலை. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பவுலிங்லேயும் எந்த விக்கெட்டும் எடுக்கல. அட் த சேம் டைம் இங்கே வந்து பேட்டிங்லேயும் வந்து ஒரு 13 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரஷல் கிட்டே இந்த ஒரு மேட்ச் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்கியாக ஒரு மேட்ச் வந்து ஒரே கேட்ச் மட்டும் பிடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே விக்கெட் எடுத்திருக்காங்க. சக்கரவர்த்தி, சுனில் நரேன், அர்ஷத் ராணா எல்லாமே 2 விக்கெட் அண்ட் வைபவ் அரோரா 1 விக்கெட். அதுக்கப்புறம் கேகேஆர் சால்ட் 48 ரன், நரேன் வந்து 10 ரன், ரகுவன்ஷி 3, வெங்கடேஷ் ஐயர் இது வரைக்கும் எந்த மேட்ச்லையும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரே மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர் 30 ரன், ரிங்கு சிங் 24 ரன், ரஷல் 27 ரன், ரமன்தீப் சிங் 27 ரன். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 50, இந்த 48 ப்ளஸ் இதில் வந்து ரஷல் கண்டிப்பாக 27 இருப்பார். ரமன்தீப் சிங் கேட்சஸ் இதில் தான் பாயிண்ட்ல வந்திருப்பாரு. இப்போது இந்த இடத்துல பார்ப்போம். இதில் வந்து சிராஜ் இது பெங்களூர் சைடு, ஸ்ரீதர் வெட்டுரும். அப்போ போலிங் சைடு பார்த்தீங்கன்னா 4.2, 5.2, 5.6, 8 அண்ட் 17 இந்த மாதிரி ஓவர்ஸில் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அர்ஷித் ராணா விராட் கோலி அவுட் பண்ணியிருக்காரு. சக்கரவர்த்தி, ரஷல், நரேன், அர்ஷித் ராணா, நரேன், ரஷல் அண்ட் ஒரே விக்கெட் வந்து ஸ்டார்க் எடுத்திருக்காரு. இங்கே வந்து 2.1, 3.1, அதுக்கப்புறம் டெத் ஓவர் பாருங்க 17, 18, 19, 20. ஸோ டெத் ஓவர் அண்ட் பவர் பிளேயில் ஓப்பனிங் பாலர்ஸ் வந்து காலியாகிறாங்க. எப்போவுமே ஒரு கேகேஆர் வந்து போலிங் போடும்போது இந்த மாதிரி சினாரியா வந்து நிறைய நடக்குது. டெத் ஓவரில் 1 or 2 விக்கெட்ஸ் விழுது, இந்த மாதிரி ரேராக விழுது. ஸோ பவர் பிளே ஓவர்ஸ் கல்கட்டா போலிங் போடும்போது ஆப்போனண்ட்டில் இருக்கிற பேட்ஸ்மேனை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்ல வர விஷயம். இப்போ ட்ரீம் டீம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ், ஈடன் கார்டன்ஸ் தான் ட்ரீம் டீம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து கேகேஆர்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத ரிப்பீட்டடாக பார்ப்போம். ஸோ பிலிப் சால்ட் 2 தடவை வந்திருக்காரு. ஜிதேஷ் சர்மா ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்காரு. ஸோ பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் 3 தடவை வந்திருக்காரு. 22 பாயிண்ட், 32 பாயிண்ட்டுக்கெல்லாம் இவர் வந்திருக்காரு. அப்போது ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் வச்சுக்கலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும். சால்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, 1 விட்டு 1, ஒரு மேட்ச் வருவார், ஒரு மேட்ச் வர மாட்டார், ஒரு மேட்ச் வருவார், ஒரு மேட்ச் வர மாட்டார். ஒரு மேட்ச்சில் கேப்டன் நாக் அந்த 89 ரன் அடிக்கும்போது அந்த கேப்டன் நாக் வந்து விளையாட்டார். கேப்டனா ட்ரீம் டீமில் வந்துட்டார். இப்போதைக்கு சால்ட் வந்து 4 டீம் போடுறீங்கன்னா 2 டீமில் எடுங்க, 2 டீமில் எடுக்காதீங்க. இதுதான் கான்செப்ட். ஜிதேஷ் சர்மா கடைசியாக பார்த்துக்கோங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 3 டீமில் இருக்காரு. அப்போ 3 டீமில் வச்சுக்கோங்க. ஓகே, ஆண்ட்ரியூ ரஷல் எத்தனை டீமில் இருக்காரு? ஒரு டீமில் இருக்காரு, 2 டீமில் இருக்காரு. ஸோ இவரும் 1 விட்டு 1 தான் வராரு, ஆண்ட்ரியூ ரஷல். ஸோ அப்போ இவரும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 1 விட்டு 1 தான் நம்ம பிளான் பண்ணோம். அப்போ சுனில் நரேன் 1, 2, 3 இவர் 3 இடத்துல வராரு. இவர் மஸ்ட் பிக் பிளேயராக மாறிடுறாரு சுனில் நரேன். அதே மாதிரி இங்கே லிவிங்ஸ்டன் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்திருக்காரு. சாம் கரன் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்திருக்காரு. மீதி எந்த மேட்ச்லையுமே அவங்க வரல. சரி, ஓகே. எச் ராணா பார்ப்போம். எச் ராணா இங்கே ஒரு மேட்ச்சில் வந்திருக்காரு, இங்கே வந்திருக்காரு, அதுக்கப்புறம் வரல. இவரும் 2 மேட்ச் வந்திருக்காரு, 2 மேட்ச் வரல. வைபவ் அரோரா ஒரு மேட்ச் தான் வந்திருக்காரு. ஏ சிங் ஒரு மேட்ச் தான் வந்திருக்காரு, வேற எங்கேயும் ஏ சிங் வரல. வருண் சக்கரவர்த்தி 2 மேட்ச் வந்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் ஒரு மேட்ச் வந்திருக்காரு.
ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி டீம் பிக் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல நடந்த பெர்ஃபார்மன்ஸ்ல யாரெல்லாம் ரிப்பீட்டடா வராங்க, யாரெல்லாம் ரிப்பீட்டடா வரல அப்படிங்கிறத பாருங்க. இந்த மாதிரி நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமா? டுமாரோ மேட்சஸ்ல இந்த மாதிரி ஒரு டீம் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா பண்ணி பார்க்கணும். ஸோ எச்ரானா ஒரு நல்ல பிக், ஏன்னா 70 பாயிண்ட் 50 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஸ்டார்க்லாம் உள்ள வந்துட்டாருன்னா வேற லெவல்ல பாயிண்ட் எடுப்பாரு. 3 மேட்ச்ல ஒரு மேட்ச். சரி, ஸ்டார்க்கை விட்டுடலாம். அப்போ ரஷல் வந்து கண்டிப்பா இருக்கலாம். ரஷல், சுனில் நரேன். சுனில் நரேன் தான் 3 இடத்துல இருக்காரு. அப்போ சுனில் நரேன் மஸ்ட் பிக். இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக். இவர் வந்து இப்போதைக்கு எடுத்துடலாம். ஸ்ரேயஸ் ஐயர் 3 மேட்ச்ல வராரு. சரி, இவரையும் மஸ்ட் பிக்கா நம்ம எடுத்துடலாம். இப்போ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் லாஸ்ட் மேட்ச் விளையாடல, 0, 5 ரன் 10 ரன்னா நாளைக்கு மேட்ச்ல நம்ம இவர் எடுத்துடலாம். இல்ல 50 ரன் 60 ரன் அடிச்சிட்டானா இவரை டிராப் பண்ணிடலாம். சரி, 3வது பிக். அப்புறம் ஆண்ட்ரூ ரஷல் இங்க வந்து 29 பாயிண்ட், நல்லா விளையாடுறாருன்னா 232 பாயிண்ட். ஸோ இப்போ 1-2 மேட்ச் வந்திருக்காரு. அப்போ லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. அந்த கான்செப்ட்ல இவர் 4வது பிக்கா நம்ம கொண்டு போகலாம். இந்த ரமன்தீப் சிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரேர் சினாரியோ. நல்லா டாப் ஆர்டர்ல ஏர்லியா விக்கெட் விழுதுனா தான் இவரை நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி அஷித் ராணா வந்து ஒரு நல்ல பிக்கு தான், நல்ல பிளேயர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்திருக்காரு. ஸோ 2 மேட்ச் வரல, அது ஒன்று. வருண் சக்கரவர்த்தியும் 2 மேட்ச் வந்திருக்காரு. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சக்கரவர்த்தி, அஷித் ராணாவை வந்து மஸ்ட் பிக்கா எடுங்க. இந்த வைபவ் யாராவது இப்போ விளையாட மாட்டாரு. ஸோ இவரை ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு மைண்ட் செட் பண்ணி நம்ம வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் நான் டெலிகிராம் சேனலில் நாளைக்கு எப்படி டெமோ டீம் கிரியேட் பண்ணலாங்கிறது ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி டைமில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் வந்து ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் 969, 1138, 830, 743. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு போலர், அப்புறம் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு போலர். ஸோ இப்படி தான் வந்து டீம் வந்து மாறி மாறி இருக்கு. இங்கே எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்க, இது வந்து ஆப்போனண்ட், கேப்டன் வைஸ் கேப்டன். இதுவும் ஆப்போனண்ட், கேப்டன் வைஸ் கேப்டன். இங்கே மட்டும் சேம், இங்கேயும் ஆப்போனண்ட். ஸோ ஆப்போனண்ட்டாகவே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஒரு போலர் எடுத்தீங்க, ஒரு ஆல்ரவுண்டர் இல்லை பேட்ஸ்மேன் எடுங்க. ஸோ ஒரு போலர் எடுத்தீங்க, ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் எடுங்க. ஏன்னா இங்கே கலியில் போது ஒரு போலர், ஸ்டார்க் ஒரு போலர், இவருக்கு சால்ட்டு, இவர் கீப்பர், டபுள் ஆப்ஷன், இவரும் டபுள் ஆப்ஷன், சாம் கரனும் டபுள் ஆப்ஷன், சுனில் நரேன் டபுள் ஆப்ஷன், இவர் பட்லர், அதே மாதிரி ஆண்ட்ரூ ரஷல், ரஜித் படிதர். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி டீம் கிரியேட் பண்ணுங்க. ட்ரம்ப் கார்டு பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர், ரபாடா, மிச்சல் ஸ்டார்க் and Varun Chakravarti. And captain and vice captain pick Sunil Narine, Andrew Russell, Sam Curran and Arshadep Singh. Thank you for watching. டீம் கிரியேட் பண்ணுங்க, நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்க, ஸ்கோர் கார்டு ரிவ்யூ பண்ணுங்க, முடிஞ்ச ஒரு ஹைலைட்ஸ் மேட்ச் பாருங்க. ஸோ இன்னும் பெட்டரான உங்களுக்கு விஷயம் கிடைக்கும். இந்த ஸ்கோர் கார்ட்லேயே உங்களுக்கு போதுமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.